இல்லைன்னா நம்ம மொத்த குடும்பத்தையும் தலை குனிய வச்சிருவா. நீ அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு, நானும் ராஜியும் அவளை கவனிச்சுக்கிறோம். ஏய் மது, இங்க வாடி. நம்மள எதுக்கு பெரிய பாட்டி இப்ப கூப்பிடுறாங்க? ஏய் மது, இங்க வா. இதோ வரேன் பாட்டி. என்ன பாட்டி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எல்லாம் விஷயமாதான். என்னன்னு சொல்லுங்க. வா, வந்து உக்காந்துக்கடி. இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் தோல் உரிச்சு அப்படியே பொடிசா நறுக்கி முடிச்சிட்டு, அப்புறம் இருக்கிற காய்கறி எல்லாம் குழம்புக்கு எப்படி நறுக்கிறது, பொரியலுக்கு எப்படி நறுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செய்யணும். உக்கார். என்னது, வெங்காயம் காய்கறி எல்லாம் நான் நறுக்கணுமா? ஆமா, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டோம். என்ன பாட்டி, இன்னைக்கு ஏதோ புதுசா இந்த வேலையில நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளா ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த, இப்பதான் உன் ஒழுக்கம் சரியில்லாம போய் படிப்பு மேல ஆர்வம் குறைஞ்சு விதவிதமா மேக்கப் போடுறது எப்படி, ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் ஏமாத்துறது எப்படி, யாருக்கும் தெரியாம செல்போன் வாங்கி அதுல ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி வச்சியே, அதுல வீடியோ எடுத்து போட்டியே. ஆமா, அதுக்கு பேர் என்னம்மா? ரீல்ஸ்மா. அது என்ன ரீல்ஸோ கீல்ஸோ, அதை எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தண்டனையா இப்படி என்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லுவீங்களா? ஆமாண்டி, அதுக்கு தண்டனையாதான் இந்த வேலையை செய்ய சொல்றோம். நீ செஞ்சுதான் ஆகணும். ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடம் போகாம அப்படியே கட்டில்ல படுத்து சொகுசா காலாட்டிக்கிட்ட காலத்தை கடத்தலான்னு நினைச்சியா? உக்காந்து எல்லாத்தையும் நறுக்கு. இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இப்ப நாங்க குடுக்கற வேலையை பண்ணல, என் கையில இருக்கிற இந்த கம்பால அடிச்சு நொறுக்கிடுவேன். என்ன பாட்டி, என்ன பயமுறுத்துறீங்களா? உனக்கு நாங்க பயமெல்லாம் காட்டல, உண்மைத்தான் சொல்றோம். அத்தை சொன்ன மாதிரி தான் நடக்கும். உக்காது சொன்ன வேலையை செய். உக்காரு. ஏய், உட்கார சொல்லுடி. உட்காருன்னு சொல்றோம்ல, உட்காரு. இந்த கத்தி எப்படி பொடிடி. அம்மா, மதுவை பார்த்தாலே பாவமா இருக்குமா. இவளுக்கு பாவப்பட்டா இல்லாத பாவம் எல்லாம் நம்மள வந்து பிடிச்சிடும். ஏய், இந்த அப்படி கட் பண்ணு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற? சட்டு புட்டுன்னு வெங்காயத்தை நறுக்கு. ஏய், சீக்கிரம் எடு. ஐயோ, பாத்துமா, வெங்காயத்துக்கு வலிக்க போகுது. வெங்காயத்தோட முனையில கத்திய வச்சு நல்லா தோலை சீவி இழுடி. இப்படி தடவிக்கிட்டு இருக்கிற. அப்படித்தான். என் கண்ணெல்லாம் எரியுது பாட்டி, என்னால முடியல. ஏய், ஆரம்பத்துல அப்படி தாண்டி எரியும், போக போக பழகிடும். நீ தான் படிக்காத முட்டாளாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பண்ணி ஆகணும். என்னது, இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பண்ணணுமா? ஆமாண்டி, இனிமே தினமும் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் வீட்டு வாசல்ல பெருக்கி கோலம் போடுறது, அப்புறம் காலையில அரவிந்த நந்தினி ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள டிஃபன் பண்ணி அதோட அவங்களுக்கு மத்தியான சாப்பாடும் தயார் பண்றதுன்னு எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அப்படின்னா இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு என்ன சாகடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?